சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போரூரில் இருக்கக்கூடிய டிசோஸ் மொபிலிட்டி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த நிறுவனம் வந்து இவி சம்மந்தமாக மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட சார் இருக்கிறாங்க. சார்கிட்ட தான் இந்த நிறுவனம் சம்மந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சாதனை நெஞ்சங்கள். உங்கள் பேர் சார், அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசோஸ் மொபிலிட்டி சம்மந்தமாக சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் வந்து திருமுருகன். எங்களுடைய நிறுவனம் பேர் டிசோர்ஸ் மொபிலிட்டி. இந்த பேர் நாங்கள் எதுக்கு வச்சோம்னா, டிசைன் டு சோர்சிங் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆஸ்பிரேஷனோட தான் ஸ்டார்ட் பண்ண பேர் இது. அதில் வந்து இப்போ வந்து டிசோர்ஸ் மொபிலிட்டி நிறுவனம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறை சார்ந்த எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் இருக்கோம். இப்போது இதில் நாங்கள் மெயினாக என்ன பண்ணுறோன்னா, எங்களோட லொக்கேஷன் வந்து இப்போ போரூர் சென்னையில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸு மல்டி பிராண்ட் நிறுவனமாக இப்போதைக்கு இருக்கும். சர்வீஸு ஆல் பிராண்ட் சர்வீசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக் கன்வர்ஷன் அதுவும் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரிக் கன்வர்ஷன் இந்த சென்ஸ் ஹோண்டா ஆக்டிவா, சுசுகி ஆக்சஸ், டிவிஎஸ் எக்ஸல் போன்ற ஸ்கூட்டர் கேட்டகரியில் வந்து நம்ம இப்போ வந்து கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு இதாக பார்த்துடலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மாடல் இருக்குல்ல சார், இந்த மாடல் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸு சர்வீஸ் கன்வர்ஷன் மட்டும் நிறுத்தாமல் எங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்துட்டுருக்கனால இது வந்து ஒரு மாறுதலுக்கு உட்படக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து பல கொலாபரேஷன் அண்ட் பிஸ்னஸ் வெர்டிக்கல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா வந்து we had a agreement with ஹியூஸ் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா பேஸ்டு கம்பெனியோட நாங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அது வந்து 1st of Augustலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மூலயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம வந்துட்டு ஜெப்டோ அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிள்ஸை வந்து நாங்கள் வந்து சென்னையில் கொடுத்துட்ருக்கோம். ஹியூஸ் மொபிலிட்டியோட சென்னையோட பிரத்யேக சேனல் பார்ட்னர்ஸாக வந்து நாங்கள் இந்த வெஹிக்கிள்ஸை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 17 வெஹிக்கிள்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லாட் ஒரு 20 வெஹிக்கிள்ஸ் வந்து எங்களுக்கு சீக்கிரம் வருது. இது ஒரு லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா வந்துட்டு பல லொக்கேஷன்லையும் நாங்கள் இந்த இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். சரிங்க சார். இது வந்து செப்டோக்காக பண்ணிட்டுருக்கீங்க. ஒருவேளை இந்த மாடல்லே வந்து கஸ்டமர் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா வாங்கலாமா? தாராளமாக இது வாங்கலாம். இது வந்து 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் போகிற மாதிரியும் ஒரு வேரியண்ட் வந்து பேட்ரி இருக்குது. இன்னொன்று வந்து 70 கிலோமீட்டர்ஸ் போகிற பேட்ரி கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ 2 வேரியண்ட்டாக இருக்குது. 35 கிலோமீட்டர் போகிறது வந்து 55,000 ஆகும். 66,000 ரேட் வந்து 70 கிலோமீட்டர் போகிற ரேஞ்சு உள்ள அமைப்பாக இருக்குது. இது வந்து ஐஓடி பேஸ்டு பேட்ரி. இது வந்து நம்ம வந்து எங்கே வேணால் ட்ராக் பண்ணலாம். அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து மொபைலில் கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இஎம்ஐயில் வாங்கலாமா சார்? தாராளமாக வாங்கலாம். நாங்கள் பல வாடிக்கையாளர்களுக்கு வந்து இஎம்ஐ சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு கோட்டக் மஹேந்திரா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸு, எல்என்டி ஃபைனான்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறுவனத்தோட டைப் வச்சுருக்கோம். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் நம்ம எந்த பேங்க்கோட வேணாலும் பண்ணலாம். சர்வீசஸ்லாம் எப்படி சார்? சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மல்டி பிராண்ட் சர்வீசஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். ஏன்னா அது வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு எவால்விங் பிஸ்னஸ்ன்றதுனால நிறைய வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரால் தொடர்ந்து அவங்களால பண்ண முடியல.
அந்த பிராண்ட்லாம் வந்து அவங்களால வந்து தொடர்ந்து சர்வீஸோ ஸ்பேர்ஸோ வந்து கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வாடிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து போட்டு ஒரு 5 வருஷம் அவங்க அட்லீஸ்ட் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சி தான் எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. சில நிறுவனம் பார்த்திங்கன்னா வந்து 1 இயர் கூட அவங்களால சஸ்டெயின் பண்ணாமல் போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த வாடிக்கையாளர்கள்லாம் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இது இட்ஸ் வெரி அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வண்டியை. ஸோ அந்த வண்டியோட ஸ்பேர்ஸோ இல்லை வந்து சர்வீஸோ கிடைக்கலன்னும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமாக தான் தெரியுது அது. ஸோ அதனால் வந்து அந்த வந்து ஒரு பிஸ்னஸ் வெர்டிக்கலை வந்து கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணணுன்ற சென்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், நம்ம பின்னாடி வந்து நிறையா மல்டி பிராண்ட் ஈவிஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது மல்டி பிராண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆம்பியர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் பண்ணுறோம். அப்புறம் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஓன்சோ மோட்டார்ஸ் அவங்களுக்கு பண்ணுறோம். எலக்ட்ரிக் லோடர், எலக்ட்ரிக் 3 வீலர், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மொப்பட் மாதிரி இருக்குங்க இல்லையா, இது வந்துட்டு மோட்டோ வோல்ட்னு ஒரு பிராண்ட் பண்ணுறோம். இதில் வந்து அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து எலக்ட்ரிக் சைக்கிள்ஸும் பண்ணுறோம். எலக்ட்ரிக் சைக்கிள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த நாங்கள் வந்து பிக் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ரிலையபிள் லாங் சர்வீஸ் கொடுக்குறவங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஸ்டடி பண்ணதில் சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம். ஓகே சார், இந்த வாகனங்களுடைய பேசிக்கான ப்ரைஸ் அப்புறம் பேசிக்கான ரேஞ்ச்? ஸ்டார்ட் வித் இந்த மோட்டோவோல்ட் அர்பன் பார்த்திங்கன்னா வந்து அவங்க 100 கிலோமீட்டர்ஸ் கமிட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு 80 கிலோமீட்டர்ஸ் மினிமம் வரும்ன்ற மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணுறோம். இது 80 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக வருது. எக்ஸ்டென்ஷன் கூட வச்சுக்கலாம், லைக் 120 kg வந்து கெப்பாசிட்டி இதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். எந்த அடல்ட், ஒரு டீனேஜர் இல்லை 2 டீனேஜர் அந்த மாதிரி, இல்லை ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் கேரி பண்ண விரும்பினாலும் பீப்புள் ஆர் யூஸிங் இட் ஃபார் டெலிவரிஸ் ஆல்சோ. அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே சார், இதோட ப்ரைஸ்? இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்பி வந்து 50,000. பட் இப்போ வந்து 5,500 ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. 44,500க்கு வந்து இந்த அர்பன் வெஹிக்கிள் கொடுக்குறோம். ஆம்பியர் மாடல் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாடல் வந்து ஜீல். அந்த மாடல் வந்து 87,000 எக்ஸ் ஷோரூம். இந்த ரெட் கலர் இருக்கிறது மேக்னஸ், 95,000 எக்ஸ் ஷோரூம். இது பின்னாடி இருக்க சைக்கிள் வந்துட்டு மிட் ட்ரைவ் கொண்ட சைக்கிள். இது சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் மாடல். ஸோ இட் கம்ஸ் அரவுண்ட் 45,000 ஸ்பெசிஃபிகேஷனோட வருது. 2-3 டிஸ்பிளே ஆப்ஷன்ஸும் இருக்குது. எல்இடி, மொபைல் மாதிரி ஒரு டிஸ்பிளே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். இது கொஞ்சம் ப்ரீமியம் சைக்கிளாக இதை கொண்டு வரோம் நாங்கள். சரி சார், இந்த 2 ஸ்கூட்டர் மற்றும் சைக்கிளோட ரேஞ்ச் சொல்லிடுங்க. ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மோட்டோவோல்ட் அர்பன் 80 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆம்பியர் வெஹிக்கிள்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வருது, ரேஞ்சு வருது ப்ராக்டிக்கல். அவங்க 120 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க, 100 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக வருது. சைக்கிள் பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக வருது. இந்த வாகனங்களுக்கு வாரண்டிலாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? வாரண்டி பேட்டரி வந்து காமனாக வந்து 3 இயர்ஸ் வாரண்டி அக்ராஸ் வெஹிக்கிள். எந்த பிராண்ட் நாங்கள் சேல் பண்ணாலும் 3 இயர்ஸ் மினிமம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த லோடர் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்எஃப்பி பேட்டரிஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹை ஹீட் கெப்பாசிட்டி, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதில் ரிஸ்க் எதுவும் இல்லாததுனால எல்எஃப்பி மட்டும்தான் வந்து லோட் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் அதெல்லாம். ஃபைன் சார், இதுக்குமே நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடாக சேம் தான்? ஆமாம், நாங்கள் கொடுக்குற வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் பண்ணுறோம். அதர் பிராண்ட்ஸ்க்கும் வந்து நாங்கள் வந்து வித்தவுட் எனி டிஸ்கிரிபன்சி ஆர் நாங்கள் சேல் பண்ணாத வெஹிக்கிள்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் நாங்கள் பார்க்குறதில்ல. நீங்கள் வந்து இந்த பிராண்டோட வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து சென்னை சரௌண்டிங்ஸில் மட்டும் சேல் பண்ணுறீங்களா எப்படி? ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து போரூரில் ஸ்டார்ட் பண்ணதுனால சென்னை தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். பட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற நோக்கம் இருக்குது எங்களுக்கு. இது ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் மாடலாக தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இது வந்து இந்த பிஸ்னஸ் மாடலை வந்து நிறைய இடத்துல ரிப்ளிகேட் பண்ணுறது தான் எங்களோட பிளான். எங்கள் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸு, சர்வீஸு, கன்வர்ஷன் மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெப்டோவோட யூஸ் மொபிலிட்டியோட கொலாபரேஷன் அண்ட் இந்த சைக்கிள் பிராண்டு பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிஏவி சிஸ்டம்னு ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ வி ஹாவ் அ பிகர் ஆம்பிஷன் ஃபார் த எலக்ட்ரிக் சைக்கிள். ஸோ நாங்கள் வந்து 250 வாட் 350 வாட்டு ஹப் மோட்டார்ஸ் அண்டு மிட் ட்ரைவ் மோட்டார்ஸ்
இந்த 3 காம்பினேஷன்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வர பிளான் இருக்குது. வி வாண்ட் டு பிரிங் சம் யூனிக் எலக்ட்ரிக் சைக்கிள் பிராண்ட் டு இந்தியா. ஸோ தட் இஸ் அவர் ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன். ஓகே சார், நம்ம பின்னாடி வந்து ஒரு ஈவியை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கன்வர்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பின்னாடி பார்க்குற ஃபஸ்ட்டு வண்டி தான் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஃபுல் R&D எஃபர்ட்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் எலக்ட்ரிக் 2 வீலரில் வரோம் அப்படின்னும் போதே வந்துட்டு அதில் இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்து பரிச்சயமாக இருக்கணும். கஸ்டமருக்கு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண வண்டி இது ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப R&D பண்ணி ஒரு மினிமம் ஒரு 10 மாத உழைப்பு, அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் ஒரு டீம் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணது. மிகுந்த கொஞ்சம் பொருட்செலவு இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு கன்வெர்ட்டட் வெஹிக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வெஹிக்கிள் பண்ணோம். இந்த வெஹிக்கிள் வந்து மோட்டார் விகடன்லேயும் வந்து ஒரு 6 பேஜஸ் கவரேஜஸ் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க லைக் பண்ணி ஒரு கவரேஜும் கொடுத்துருக்காங்க. நவம்பர் மாதம் 2023 எடிஷனில் வந்திருக்கு. ஸோ இதோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா ஹப் மோட்டாரில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹோண்டா 6G ஆக்டிவா ஐக்யூபோட 2 வெஹிக்கிள் எடுத்து ஐக்யூபோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து டேர் டவுன் பண்ணி ஹோண்டா ஆக்டிவாவுக்கு ஏற்ற மாதிரி சேசி மாடிஃபை பண்ணி கிளஸ்டர்லாம் மாடிஃபை பண்ணி பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா 7 இன்ச் கிளஸ்டர் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து புதுசாக டிசைன் பண்ணி 3D பிரிண்ட் பண்ண பார்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து இது ஆல்ரெடி ஓடி இருக்கு. நானே வந்து சிங்கிள் ஹேண்டடாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன். லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. இது எவ்வளோ சார் ரேஞ்ச் கொடுக்குது, அப்புறம் டாப் ஸ்பீடு? இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பீடில் இருக்குது. 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரும் 90 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. 50 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சு தருது. 90 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். 80 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கும். ஓகே. பேட்ரி வந்து இப்படி ஐக்யூப் பேட்ரி போட்டிருக்கீங்களா? ஆமாம். சில விஷயம் வந்து நாங்கள் மாற்ற விரும்பலை. ஏன்னா வந்துட்டு பேட்ரி வந்து என்ன மாதிரி வோல்டேஜ் சூஸ் பண்ணுறோமோ, வோல்டேஜ் வந்து மோட்டர் வந்து என்ன வோல்டேஜ் சூஸ் பண்ணுறோமோ, கண்ட்ரோலர் இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு காமனாக வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது, மாற்றவும் கூடாது. ஸோ அதனால் வந்து அதே சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஹார்னஸில் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து பெட்ரோல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபியூல் டேங்க் இருக்க ஏரியாவில் கண்ட்ரோலர் யூனிட் வச்சுருக்கோம். இது எல்லாமே பாஷோட கண்ட்ரோலர் யூனிட், பாஷோட மோட்டாரு. பேட்ரி பார்த்திங்கன்னா டிவிஎஸோட பேட்ரி. ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்கு இந்த வெஹிக்கிள். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சார் ஆச்சு செலவு? இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம நாட் இன்டெண்டட் ஃபார் கஸ்டமர் சேல். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பரிட்சாத்தியமான ஒரு முயற்சி தான், ஒரு R&D முயற்சி தான் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா 2 வெஹிக்கிளோட காஸ்ட்டு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் 2 வெஹிக்கிளோட காஸ்ட் வந்துடும். ஸோ ப்ரோட்டோடைப் காஸ்ட் நிறைய இருக்குது, அண்ட் மேனவர்ஸ் காஸ்ட்டும் இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு R&D பண்ணி ப்ரோட்டோடைப்பாக இது பண்ணி நீங்கள் வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க. இது போக வேறு ஏதாவது வண்டி கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களா? கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட டைப் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 வெஹிக்கிள்ஸ் நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹோண்டா 3G ஆக்டிவா 3G, அப்புறம் சுசுகி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் டிவிஎஸ் எக்ஸல் பண்ணியிருக்கோம், டிவிஎஸ் ஜஸ்ட் ஒரு அதர் தேன் திஸ் மாடல் வந்து பண்ணியிருக்கோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ கன்வர்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். நாங்கள் இனிஷியலாக நாங்களே பண்ணலான்ற ஒரு முயற்சியில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அதிகமான பொருட்செலவு ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால வந்து எங்களால் தனியாக பண்ண முடியல. அதனால தான் ஒரு கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு டைப் வச்சு பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ ஈவன் அந்த நிறுவனத்தோடையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படின்ற போது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது. எப்படி நம்ம வந்து எல்பிஜி கன்வர்ஷன் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது.
ஆனால் அது வந்து எலக்ட்ரிக் கன்வர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டோட ஃபேவரபிள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பாலிசிஸ் வந்து ஈஸியாக இல்லை. ஸோ ஆர்டிஓவில் ஸ்டில் வந்து எங்கள் 2 வெஹிக்கிள் இப்போது அப்ரூவலில் இருக்குது. ஒரு 4-5 months நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்ரூவலுக்காக. நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நான் இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஏன்னா இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கேட்குறேன், ஒருவேளை வேறு கஸ்டமர் வந்து அவங்களோட பெட்ரோல் வண்டி ஈவியாக மாற்றணும் அப்படின்னாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா? தாராளமாக பண்ணலாம். இப்போதைக்கு எங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து ஸ்கூட்டர்ஸில் பண்ணுறோம். பைக் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு முயற்சியாக தான் வச்சுருக்கோம். பட் பைக் டைரெக்டாக நாங்கள் பண்ணல இது வரைக்கும். பட் ஸ்கூட்டர்ஸ் தாராளமாக பண்ணலாம். சரிங்க சார். இப்போது வந்து ஒருத்தர் வந்து ஆக்டிவாக வச்சுருக்காரு, பட் அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இல்லைனா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கார். அவர் வந்து அவரோட வண்டியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் பண்ணலாம். இப்போது டிரான்ஸ்போர்ட்லான்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வெஹிக்கிள் வந்து நீங்கள் less than 1000 rupeesலேயே பண்ணிவிடுவாங்க டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு. ஸோ அதனால் வந்து இது சாத்தியம்தான். நீங்கள் வந்து ஒரு 10 days பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா தாராளமாக இது வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். இப்போ கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சு, அந்த பேட்டரி கெப்பாசிட்டி அதெல்லாம் மாடிஃபை பண்ணி கொடுப்பீங்க, கரெக்டுங்களா? ஆமாம். ஏன்னா இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசேஜ் பர் சார்ஜில் எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதான் ப்ரைஸும் டிசைட் பண்ணுது. ஏன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி நீங்கள் பர் சார்ஜுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 கிலோமீட்டர்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டரியை பண்ணலாம். 80 கிலோமீட்டர்னா ஒரு பேட்டரி பண்ணலாம். 100 கிலோமீட்டர் அதுக்கு மேலேன்னா உங்களுக்கு ஏற்ற பேட்டரி பண்ணலாம். ஸோ உங்களோட யூசேஜ் ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுப்போம் கஸ்டமரோடது, அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். கம்மியான கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமான பேட்டரி ப்ரொப்போஸ் பண்ண மாட்டோம். அது அவங்களுக்கும் வேஸ்ட்டு, எல்லாருக்குமே வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்குது. சார், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாங்களா? இப்போது கன்வர்ஷன் ப்ரைஸ் பேசிக் டீட்டெயில் வந்து 60,000 ஆகுது இப்போதைக்கு கன்வர்ஷன். பட் ஆனால் இது வந்து நாங்கள் நாளடைவில் கம்மியாகும் அப்படின்றதான் எதிர்பார்க்குறோம். ஒன்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டோட அப்ரூவல் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த காஸ்ட் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக டெஃபினட்டாக இது வந்து எங்களோட எய்ம் வந்து ஒரு 40,000 to 50,000 கன்வர்ஷன் பாசிபிளாக இருக்கணுன்றதான் எங்களுடைய விருப்பம் அண்ட் நோக்கம் ஆல்சோ. இப்போ வந்து நம்ம கன்வர்ஷன் டாபிக் பற்றி பேசுகிறதுனால கேட்குறேன். ஒருத்தர் வந்து சைக்கிள் வச்சுருக்காரு, அதை எலக்ட்ரிக் சைக்கிளை கன்வெர்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ரேஞ்செலாம் எவ்வளோ வரும்? ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசிக்காக வந்து 15,000லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ 15,000ன்றது 250 வாட் ஹப் மோட்டர் வச்சு 24 volt சிஸ்டம் வச்சு பண்ணுறோம். அது வந்து பேசிக் பண்ணுறோம். 22,500 நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து 350 வாட் மோட்டர். அது வந்துட்டு 36 volt சிஸ்டம். அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ரேஞ்சஸ் வரும். ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போகும். 24 volt சிஸ்டம் அண்டு 250 வாட் ஹப் மோட்டர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிலேபிளி ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக போகும். அண்டு அடுத்த வெர்ஷன் நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து மிட் டிரைவ். அது வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஏவி சிஸ்டமோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட நிறைய டெவலப்டு மிட் டிரைவ் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட மிட் டிரைவ் மோட்டார்ஸ் லோக்கலி டெவலப்டு மோட்டார்ஸ் வச்சு நாங்கள் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து 45,000 ஸ்டார்ட் ஆகுது. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹில் கிளைம்பிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பெடல் அசிஸ்ட்டும் வந்து 5 different பெடல் அசிஸ்ட் இருக்குது. எல்சிடி டிஸ்பிளே, கலர் டிஸ்பிளே, மொபைல் கைண்ட் ஆஃப் டிஸ்பிளே எல்லாம் வந்து அதில் பாசிபிள். உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த சைக்கிள். டிசோஸ் மொபிலிட்டிலேருந்து ஈவி சம்மந்தமாக மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9846000575. இந்த காண்டாக்ட் மூலிமா நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் காலில் பண்ணலாம். இது எந்த விதமான சர்வீசஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு தாராளமாக ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. சூப்பர் சார், நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.